வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தக்காளி ரசம் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் கடலைப்பருப்பு போட்ட கோஸ் பொரியல், ஒயிட் ரைஸ், வாழைக்காய் வறுவல், பிரண்டை துவையல், பிரண்டை தொக்குன்னு சொல்லுவாங்களே அது பண்ணியிருந்தேன். ஆனியன் ஊத்தப்பம், புதினா சட்னி. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபிஸ் தான் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நான் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். கூடவே உப்பும் போட்டுட்டேங்க. ரைஸும் ஊற வச்சுட்டேன். வாழைக்காய் 2 இதுபோல் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ கோஸ் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வெங்காயம், தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், போட்டுடலாங்க. இப்போது கோஸுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. குக்கரில் இது போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கோஸ் முதல்ல நம்ம வேக போட்டுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு ரசத்துக்கு நம்ம இதில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி 1 போட்டும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த ரசம் நான் பண்ணுறது எடிட் பண்ணும்போது டெலீட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிக்கவும். இதில் நான் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி, ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டிருந்தேங்க. பூண்டு 1 போட்டு நல்லா நசுக்கி இதில் போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சும் போட்டுடலாம். கொஞ்சமாக அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயம், கடுகு, ஒரு மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த கொதிச்சிட்ருக்கிற ரசத்தில் ஊற்றிடலாம். போட்டுடலாம். இந்த தாளித்த இந்த பொருள்லாம் இதில் போட்டுட்டு கலந்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா பாதி அளவு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு கிண்ணத்தில் இதை போட்டு வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லாவும் வெந்துருச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லா வெந்துருச்சு. அதையும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. தாளிச்சிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு சிறு துண்டு, 2 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அதில் இந்த கோஸ் பொரியல் கொஞ்சம் மசாலா வாசனையோட நல்லாயிருக்கும். பூண்டும் ஒரு 2 நசுக்கி போட்டிருந்தேங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, கோஸ் இதெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இந்த கடலைப்பருப்பும் நம்ம இதில் போட்டுடலாங்க. நல்லா நசுங்குற பதத்துக்கு
வேக வச்சு இறக்கி வச்சிடலாம் இதை. இப்போ இந்த பொரியலுக்கு கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அதில் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியை நல்லா வற்றிடுங்க. அதனால் கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுடலாங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துட்டு கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இதுவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சுங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா டேஸ்டியான கடலைப்பருப்பு போட்ட கோஸ் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வாழைக்காவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இது தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. வாழைக்காய் வறுவலும் தயாராகிடுச்சு. கருவேப்பிலை மேலே அப்படியே தூவிட்டு இறக்கிடலாம். இது வறுப்படுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் பானை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி இதில் போட்டுட்டேன். வெந்த பிறகு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ சாதமும் நல்லா வெந்துடுச்சுங்க. நான் இதை வடிச்சிட்டேன். இது அம்மா வீட்டில் இருந்து கொண்டு வந்த பிரண்டைங்க. அம்மா வந்து இது நல்லா இது மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெயில் போட்டு இது போல் நல்லா வதக்கி கொடுத்துருந்தாங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து சேர்த்து அரைச்சிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 2 கட்டி பெருங்காயம் எண்ணெயில் போட்டு வறுத்துட்டாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிட்டேன். நமக்கு தேவைப்படுற அளவு காரம் 3 இல்லை 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் நான் இதில் போட்டுட்டேன். அதையும் அப்படியே வறுத்துட்டு வதக்கிட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாங்க. இந்த பிரண்டையில் அவ்வளோ இந்த பிரண்டை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க. ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம் இல்லாமல் இது பாதுகாக்கும். நிறைய விதமான இந்த மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. வயிறு சம்பந்தமான நோய்க்கும் இது நல்ல மருந்துங்க. இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஜீரண சக்திக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம இது மோர் சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் தொட்டுக்கலாம். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மாவு இருந்தது. அது தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கரண்டி ஊற்றிட்டு மேலே கட் பண்ண வெங்காயம் போட்டு
ஆனியன் ஊத்தப்பம் பண்ணிட்டேங்க. பொடியாக அரைஞ்ச வெங்காயம் இதை போல் மேலே எப்படி தூவிடலாம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுடலாம். இப்போ இது இன்னொரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்து எடுத்துடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டியான வெங்காய ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. கூடவே புதினா தொகையிலும் அரைச்சிட்டேங்க. இப்போ நல்லா டேஸ்டியான தக்காளி ரசம், கடலைப்பருப்பு, கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், ஒயிட் ரைஸ், பிரண்டை துவையல். இந்த டிஷ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.